மேல திருமணஞ்சேரி ஐராவதேஸ்வரர் ஆலயம் இதனுடைய புராண காலத்து பெயராக எதிர்கொள்பாடி என்று அழைக்கப்படுகிறது. சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. நாகப்பட்டினம் மாவட்டம் குற்றாலம் வழியாக சென்றால் அஞ்சல் ஆறு ஓடுகிறது. அந்த அஞ்சல் ஆற்றின் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம். இங்கே சுயம்பு மூர்த்தியாக ஐராவதேஸ்வரர் என்றும் மதயானேஸ்வரர் என்றும் இறைவன் காட்சி தருகிறார். அன்னை குந்தலாம்பிகை என்றும் மலர்குழல் நாயகி என்றும் காட்சி தராங்க. அன்னை சுகாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. இந்த கோவிலின் சிறப்பு என்னன்னா, இறைவன் சுந்தரேஸ்வரருக்கு சித்திரை மாதம் திருக்கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ளை கோலத்தில் இந்த கோவிலுக்கு எழுந்தருள்வார். அப்போது கோவில் அர்ச்சகர் தன்னை அம்பாளின் தந்தையாக பாவித்து கொண்டு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பார். மருமகனுக்கு உரிய நியாயமான சீரும் தருவார். இந்த உபசரணை எல்லாம் ஏற்ற பிறகு இறைவன் திருமணஞ்சேரிக்கு மீண்டும் சென்று அம்பிகையை திருமணம் செய்து கொள்வார். இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்காக அப்படின்னா, பரத்வாஜ முனிவர் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அவருக்கு பார்வதி அன்னை குழந்தையாக பிறந்தாங்க. திருமண பருவமும் அடைந்தாங்க. அப்போ சிவபெருமானிடம் முனிவர் கேட்டார், என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு. சரி என்ற இறைவன் பூலோகத்துக்கு வந்தார். மாப்பிள்ளையாக வந்த அவரை வரவேற்று மரியாதை செலுத்தி எதிர்கொண்டு அழைத்தார். அதனால்தான் இந்த ஊருக்கு எதிர்கொள்பாடி என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கு தல விருட்சமாக பன்னீர் மரமும் ஐராவத தீர்த்தமும் இருக்கு. ஐராவதம் என்ற இந்திரனின் யானை இங்கு தனது சாபத்தை நீங்க பெற்றது. இறைவனை வணங்கி தன் சாபம் நீங்க பெற்றது. யமதர்மராஜாவும் இங்கு இறைவனை வணங்கி தனது சாபம் நீங்க பெற்றார். இந்த கோவில் 3 நிலை கொண்ட ராஜகோபுரம் உடைய இந்த கோவிலை 3ஆம் குலோத்துங்க சோழன் கருங்கற்களால் கட்டியிருந்தாங்க. ஆலயத்தில் உள்ளே சென்றதும் கொடிமரம், விநாயகர், பலிபீடம், நந்தி மண்டபமும் அதன் எதிரே ஐராவதேஸ்வரரும் சதுர வடிவ ஆவுடையார் மீது மேற்கு முகமாக காட்சி தருகிறார். நந்தியின் இடதுபுறம் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணிய சுவாமியும் பாலசரஸ்வதி அன்னையும், தாமரை பீடத்தின் மீது துர்க்கை அன்னையும், சண்டிகேஸ்வரர், சொர்ண பைரவரும் காட்சி தராங்க. சித்திரையில் இந்த இந்திர விழா சிறப்பாக நடக்கும். கார்த்திகை சோமவாரம், மார்கழி திருவாதிரை, மாசி மக சிவராத்திரி, திருக்கல்யாணம் மற்றும் அனைத்து பிரதோஷ நாட்களும் சிறப்பாக நடக்கும். நல்ல மருமகன் கிடைக்க, திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க என எல்லாவற்றிற்கும் ஏற்ற பரிகார திருத்தலமாக இந்த மேல திருமணஞ்சேரி விளங்குகிறது.